வணக்கம். மலர்ந்திருக்கின்றது ஒரு அழகான காலை பொழுது. உங்கள் அனைவருக்கும் இனியதொரு பொழுதாக அமைய வேண்டும். இன்றைய தினத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற, நாங்கள் செய்ய இருக்கின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே கைகூட வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றையனுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் தர்ஷிகன். வணக்கம் தர்ஷிகன். வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். ஒரு மழையுடனான காலையாக மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியாக இருந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பொழுது என்றாலே ஒரு சந்தோஷம் எல்லோருக்குள்ளேயும் புகுந்து கொள்ளும். 2 வார இறுதி நாட்கள் காத்திருக்கிறது. அதே நேரம் ஒரு ஆன்மீகமான ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது மார்கழி மாதம் ஆரம்பித்திருக்கிறது. இப்ப குறிப்பாக இந்த சைவ பெருமக்கள் எல்லாம் இந்த மார்கழி மாத பஜனைகள், அது மாத்திரமல்லாமல் காலையிலே வீடுகளுக்கு முன்னே அந்த கோலம் போடுவது, அப்படியான பூசணி பூ வைத்தல் போன்ற விடயங்களில் எல்லாம் செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் திருவம்பாவை ஆரம்பமாக இருக்கிறது. பிள்ளையார் விரதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் நிறைவு பெறும் தருவாயில் இருக்கிறது. மாத்திரமல்லாமல் ஐயப்ப சுவாமிக்கான விரதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மார்கழி என்றாலே சைவ பெருமக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம் என்று சொல்வார்கள். வருடத்தினுடைய இறுதி மாதமாக இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் செய்யப்படுகின்ற விடயங்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்தனவாக இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு மார்கழி வெள்ளிக்கிழமையில் நாங்கள் உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிலையிலே நாங்கள் காலை வேளையிலேயே நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு தருவது வழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது, பேச போகின்றோம். அதற்கு முன்னர் இன்றைக்கு சிந்திப்பதற்காக சில நிமிடம் பகுதியை ஒதுக்கப் போகின்றோம். அதை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருந்து பேசலாம். ஒருவனுடைய மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் பணமோ வலிமையோ அழகோ அவனுக்கு புகழ் சேர்க்காது. ஒருவனுடைய மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் பணமோ வலிமையோ அழகோ அவனுக்கு புகழ் சேர்க்காது. ஒருவனுடைய மனதானது தூய்மையாக இல்லாவிட்டால் அது புகழோ பணமோ வேறு எந்த ஒரு விடயமோ அவனுக்கு புகழை தராது என்பதுதான் இன்றைய சிந்தனை பகுதியாக அமைந்திருந்தது. உண்மையாகவே மன தூய்மை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இருக்கையில் எங்களுடைய மனங்களை எல்லாம் நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்தி கொண்டு அடுத்ததாக இறைவணக்க பகுதியில் சைவ சிந்தனை பகுதி காத்திருக்கிறது. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆழ்க தீயதெல்லாம் அதன் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்க்கவே. பிள்ளையார் கதையினுடைய 18வது நாளிலே இன்றைய தினமும் பிள்ளையார் கதை தொடர்பாக சிந்திக்கவிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே விநாயகப் பெருமானுடைய விரதங்களினுடைய மகிமைகளையும், திருமால் குருட்டு நெற்றுடற் பாம்பாக வீழ்ந்து கிடக்கிறார் என்கின்ற அளவிலே அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். இப்படியாக காட்டிலே நெட்டுடற் பாம்பாக உமையம்பிகையினுடைய சாபத்தினாலே திருமால் மகாவிஷ்ணுவானவர் பாம்புருவிலே வந்திருக்கின்ற பொழுது, தேவகுலகத்திலே இருந்து நூல் ஏணியினாலே சில தேவ மங்கையர்கள் இறங்கி வருகிறார்கள். வந்து பூவுலகத்திலே விநாயகப் பெருமானுடைய விரதத்தை அனுஷ்டிக்கிறார். இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதனுடைய நிறைவு பலனாக அவர்கள் நல்ல பேற்றினை பெறுகிறார்கள். இதனை மகாவிஷ்ணு காண்கிறார். ஒரு விடயத்தை நாங்கள் இன்னொருவருக்கு தெரிவிக்கின்ற பொழுது 2 வழிமுறைகள் உண்டு. ஒன்று சொல்லலாம், அடுத்தது செய்து காட்டலாம். ஒரு விரதத்தினுடைய மகிமை என்பதை சொல்லித் தெரிவதை விட செய்து காட்ட தெரிவது என்பது எவ்வளவோ சிறப்புக்குரியது. இன்னும் ஆழமாக பதிந்து கொள்ளும், நம்பிக்கை பெருகிக் கொள்ளும். மகாவிஷ்ணுவுக்கு இந்த விரதத்தினுடைய மகிமை என்பதை சொல்லித் தெரியவில்லை, செய்து காட்ட தெரிகிறது. பாம்பாக சாபம் பெற்று வந்து கிடக்கின்ற திருமாலுக்கு தேவமங்கையர்கள் பிள்ளையார் விரதத்தை அனுஷ்டித்ததனுடைய அந்த பெருமையை நேரிலே காண்கிறார். எனவே அது சொல்லித் தெரியவில்லை, அது நேரடியாக தெரிகிறது, அது அனுபவத்தின் வாயிலாக உணர முடிகிறது. அந்த நிலையிலே இந்த விரதத்தினுடைய மகிமை இத்தன்மை வாய்ந்தது என்று உணர்கிறார். உடனடியாக தானும் பிள்ளையாருக்கு அதுபோல விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று குருட்டு நெற்றுடற் பாம்பாக கிடக்கின்ற திருமால் பாம்புருவிலே இருந்து விநாயகப் பெருமானை போற்றி பிரார்த்தித்து விரதம் அனுஷ்டிக்கிறார். விநாயகப் பெருமானுடைய திருவருளினாலே பாம்பு குரு நீங்க பெற்று திருமால் மீண்டும் உமையம்பிகையை சென்று சந்திக்கிறார். இந்த வகையிலே
தான் சாபம் கொடுத்து பாம்பாக மாற வேண்டும் என்று உருமாற்றி விட்டிருக்கிறேனே, ஆனால் இந்த திருமாலோ அந்த பாம்புருவிலே இருந்து விடுபட்டு மீண்டும் இங்கே வந்து விட்டாரே, இது எவ்விதம் சாத்தியமானது என்று பார்க்கிறார் உமையம்பிகை. ஓஹோ, விநாயகப் பெருமானுடைய விரதத்தினுடைய திருவருள் என்று உமையம்பிகை உணரப்பெறுகிறார். அருங்கள், எப்பொழுதும் நாங்கள் வாழ்க்கையிலே கூட நாங்கள் இன்னொருவரை எங்களுக்கு கீழே இருக்கிறார் என்று எங்களை விட தாழ்வான நிலையிலே இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் அவர் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்று தேடமாட்டோம். ஒருவன் வாழ்க்கையிலே எங்களை விட முன்னேறி விட்டான் அல்லது எங்களுடைய நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தடைக்கல்லை கடந்து விட்டான் என்று வருகின்ற பொழுதுவோ இவன் என்ன செய்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும் என்று ஒரு ஆவல் வருகிறது அல்லவா? சாதாரண மனிதர்களாக எங்களுக்கு இருப்பதைப் போல இதே மாதிரியான ஒரு ஆவல் வருகிறது உமையம்பிகைக்கும். திருமால் எவ்விதத்திலே பாம்புருவிலே இருந்து விடுபட்டு என்னிடத்திலே மீண்டும் வந்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்த உமையம்பிகைக்கு திருமால் சொல்கிறார், இந்த விநாயகப் பெருமானுடைய விரதத்தினுடைய மகிமைகளை எடுத்துச் சொல்கிறார். இந்த விநாயக விரதத்தை நான் அனுஷ்டித்ததனுடைய காரணமாகத்தான் நான் பாம்புருவிலே இருந்து நீங்க பெற்று மீண்டும் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த விரதத்தினுடைய மகிமைகளை தெரிந்து கொண்டு உமையம்பிகையும் அந்த விரதத்தை அனுஷ்டித்து முருகப்பெருமான் பிரிந்து போயிருந்தவர் மீண்டும் உமையம்பிகையினிடத்திலே அந்த உமையம்பிகையினுடைய குமாரராகிய முருகப்பெருமான் வந்து சேர்ந்தார் என்கின்ற வகையிலே அந்த வரலாறுகள் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன. எனவே மானிடர்கள் என்பதை கடந்து மகாவிஷ்ணு, உமையம்பிகை என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் கூட விநாயகப் பெருமானுக்குரிய விரதங்களை அனுஷ்டித்திருக்கின்றன. விநாயகருடைய வழிபாடு என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உயர்ந்து நிற்கிறது. ஆகவே விரதங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை நாங்கள் எந்த நோக்கத்தோடு எவ்வளவு தூரம் உள்ளன்போடு ஆழமாக நாங்கள் அனுஷ்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை எந்தோ உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி படைத்தவையாக இந்த விரதங்கள் எங்களுக்கு விளங்கிக் கொள்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. விரதம் அனுஷ்டிக்கிறோம் என்கின்ற பெயரிலே பெருமைக்காக விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டு மெய்யன்பு இல்லாமல் நாங்கள் அவற்றை உதாசீனம் செய்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் துன்பங்களை சந்திப்போம். அவை எந்த வகையான துன்பங்களாக இருக்கும் என்று கேட்டால் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சார்ந்தவர்களுக்குமே துன்பத்தை கொண்டு வருவதாக அந்த துன்பங்கள் அமைந்து விடுகிறது. இந்த பிள்ளையார் கதை விரதம் இருக்கிறதே, இந்த பிள்ளையார் கதை என்கின்ற 21 நாள் விரதம் இந்த முறை 20 தினங்கள் அது வருகிறது. விநாயகப் பெருமானுக்குரிய அந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற வளர்புறை அந்த சஷ்டி திதியை ஈட்டு நாளாக கொண்டு அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த விரதம். அந்த திதி வருகின்ற பொழுது அந்த விநாயக சஷ்டி என்று சொல்லுவார்கள் அந்த இறுதி நாளை. அந்த இறுதி நாளை 20வது நாளாக இந்த முறை வருகிறது. எனவே 21 நாள் என்கின்ற அந்த விரதம் இம்முறை 20 நாளாக வருகிறது. இந்த 20 தினங்களும் இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்கள் முழுமையான மனநிறைவோடு பக்தியோடு அதனை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விரதத்திலே இருந்து நாங்கள் அந்த நியமங்களிலே இருந்து விலகுமோவாக இருந்தால் எந்த வகையான துன்பங்களை நாங்கள் சந்திப்போம் என்பதற்கு லக்கண சுந்தரி என்பவளுடைய வாழ்க்கையிலே ஊடாக வரத பண்டிதர் எங்களுக்கு அந்த உதாரணமான புராண செய்திகளை தொகுத்து தந்திருக்கிறார். விநாயக பிள்ளையார் கதை விரதத்திலே இருந்து நாங்கள் விலகுவோமாக இருந்தால் எந்த வகையான துன்பங்கள் நேரிடும் என்கின்ற செய்திகளை அடுத்து வருகின்ற 19ஆம் 20ஆம் நாட்களிலே நாங்கள் சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணமும் எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம். விநாயகர் பெருங்கதை விரதம் தொடர்பாக சைவ சிந்தனை பகுதியானது நல்ல விடயங்களை எங்களுக்காக தந்திருந்தது. அதாவது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தீமையான விடயங்களுமே எங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் எங்களை சூழ இருப்பவர்களுக்கும் துன்பத்தையே அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஒரு அருமையான விடயத்தை எங்களுக்காக சொல்லியிருந்தது. ஆகவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு நன்மை பயப்பதை விட எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வாறான விளைவுகளை அது ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் சிந்தித்தே செயற்பட வேண்டுமாகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களை மேற்கொண்டு கொண்டே போய்கொண்டிருப்போம். ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பான நல்ல சிந்தனைகளும் அது பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவும் நாங்கள் சிந்தித்தே ஆக வேண்டும் என்பதை எங்களுடைய சைவ சிந்தனை பகுதி ஒரு நல்ல விடயத்தை எங்களுக்காக சொல்லியிருந்தது. அதே போல நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இறைவணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் தமது பிள்ளைகளை சிட்சை செய்கின்றார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கின்றார் என்று உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக அப்படி என்று சொல்கிறது. அருமையானவர்களே, தேவனிடத்தில் கிடைத்த
சீர்திருத்தத்தை எண்ணி மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான கருத்து. நம்ம எந்த இடத்தில் நாம் இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், எந்த இடத்தில் தேவன் எங்களை தரிசித்தார், எந்த இடத்திலிருந்து தேவன் எங்களை தூக்கினார் என்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று தேவ ஜனம் எல்லாவற்றையும் மறந்து தேவனுக்கே கருத்து சொல்றதற்காக புறப்பட்டு விட்டார்கள். அவர் ஆசிர்வதிக்கிற தேவனையே, நீர் என்னை எத்தனாம் தேதி என்னை ஆசிர்வதிக்கவில்லை என்று சொன்னால் இனிமேல் நான் உம்மை தேடுவதில்லை என்று அந்த பிரகாரமாக இன்றைக்கு இறைவனோடு போர் செய்வதற்காக புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் இதுவெல்லாம் மனித வாழ்க்கையின் இயல்பு. மனிதன் என்பவன் இறைவனுக்கு கட்டப்பட்டவனாக, அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவனாக, அவன் எல்லாவற்றிலையும் அடங்கினவனாய் இருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனைத்தான் மனிதன் என்று இறைவன் அழைக்கின்றார். ஆகவே இந்த மனிதன் எப்படி செய்ய வேண்டும்? தன்னை தூக்கின இடத்தை, தன்னை எந்த இடத்துல இறைவன் தன்னை தூக்கி எடுத்தாரோ அதை அவன் வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவனைத்தான் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். தன் வாழ்க்கையை மறக்கிறவன், கடந்த காலங்களை மறக்கிறவன், கடந்த பாவங்களை மறந்து தன்னை பார்க்கிறோம் அது இல்லை என்று சொல்லுகிறவனை கர்த்தர் மறுதலிக்கின்றார். உன்னுடைய பாவ வாழ்க்கையை, உன்னுடைய அடிமைத்தன ஜீவியத்தை, உனக்குள்ள இருந்த காரியங்களை, பூர்வ நாட்களை நீ எண்ணி எண்ணி பார்க்கும் போதுதான் நீ அடிக்கடி தேவனோடு இணைந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்புண்டு. தன்னுடைய கடந்த காலத்தை மறக்கிறவன் மனிதனே கிடையாது. தன்னுடைய குறைவுள்ள வாழ்க்கையை மறக்கிறவன் மனிதனே கிடையாது. தான் எவ்வகையான உடைகளை அணிந்திருந்தான், எவையாக இறைவன் என்னை மாற்றி, என்னுடைய உடையை மாற்றி, என்னுடைய நடையை மாற்றி, என் வாழ்க்கையை மாற்றினார், என் வீட்டை மாற்றினார் என்று சொல்லி அதை அவன் நினைக்கின்ற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே இறைவன் அனுதினமும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அற்புத செயலை தொடர்ந்து காண வேணுமாக இருந்தால் நீ கடந்த காலத்தை மறக்கக்கூடாது. கடந்த காலத்தை அனுதினமும் நினைக்கின்ற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உனக்கொன்றை தருவதற்காக அவர் ஆயத்தப்படுகின்றார். எவன் கடந்த காலத்தை மறக்கின்றானோ அவனை கர்த்தர் மறந்து போகிறார். தன்னுடைய அடிமைத்தன ஜீவியத்தை அவன் நினைத்து நினைத்து பார்க்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு அருமையானவர்களை, அவர் எந்த இடத்துல உங்களை தூக்கினாரோ அந்த இடத்தை மறந்துடாதீங்க. அதை நினைத்து கொண்டே இருங்க, அதை சிந்தித்து கொண்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில் உயர்வு தானாகவே வந்து கொண்டிருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி செய்ய வேணும், உங்களுக்கான தாழ்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அந்த இடத்தை நினைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிறருடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் எப்பொழுதும் மதிப்பளிப்பவர்களாக இருக்க வேண்டும். மாறாக அவர்களுடைய கருத்தையே செவிமடுக்காமல் நாங்கள் சென்றுவிடக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் வணக்கம் கேபிட்டல் பகுதியினூடாக பேச போகின்றோம் பல விடயங்களை. இன்றைய விடயம் என்ன விடயம்? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தலைப்பினூடாக நாங்கள் உங்களிடத்தில் உரையாடுவது வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைய தினத்திலே நாங்கள் என்ன விடயம் பேச போகின்றோம் என்பதை பார்ப்பதற்கு முன்னே ஒரு 2 விடயம் ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை சொல்ல வேண்டும். அதிகளவாக இந்த கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மருதனார் மடம் உபகொத்தனியாக உருவாகி இருக்கிறது. அதிகளவான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சரியான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக சுகாதாரத்துறையினரால் பரிந்துரைக்கப்படுகின்ற அந்த சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற ஒன்று கூடல்களை எல்லாம் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லுகின்ற போலவே ஒவ்வொரு காலையிலையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போல நீங்களும் இந்த சுகாதாரத்துறையினருடைய வழிகாட்டுதல்களுக்கு அமைய நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது மழைக்காலங்கள் ஆரம்பித்திருக்கிறது. திடீரென மழை பெய்து காலை வேளையிலையும் பெய்யக்கூடிய சாத்தியங்கள் மாலை வேளையிலையும் பெய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல்
அதிகளவாக மழை பெய்யும் நேரம் என்பதால் நாங்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். மழை பெய்கின்ற பொழுது இந்த பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே நாங்கள் அது குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இன்றைய தினம் என்ன விடயம் பேச போகின்றோம் அப்படின்னு சொன்னால் கீர்த்தனா, என்ன விடயம் பேச போகின்றோம்? நிச்சயமாக, அதாவது எங்களுடைய நாட்டிலிருந்து பல பேர் வேலைக்காக வெளி நாடுகளுக்கும் சரி வெளியூருக்கும் சரி போயிருப்பார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்கள் எவ்வாறு அழைக்கப்படும், அதாவது குடிபெயர்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஆகவே இன்றைய தினம் உலக குடிபெயர்வு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அது பற்றி தான் பல விடயங்களை, எங்களுக்கு தெரிந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் தர்ஷன். ஆனால் அதற்கு முன்பதாக இன்றைய நாள் பகுதி எவ்வாறு எங்களுக்கு அமைய போகின்றதோ அப்படின்னு சொல்லி எல்லோருமே வீட்டில் இருந்தபடியே சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆகவே உங்களுக்காகவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய பலன்கள் பகுதி காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாளிதழ்கள் ஒரு பார்வை பகுதியினூடாக இணைந்து கொள்ளுங்கள். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஆண்டு 12ஆம் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், ராசி மகரம். இன்றைய சுப நேரம் காலை 6:23 முதல் 7:53 வரை. ராகு காலம் 10:53 முதல் 12:23 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, தற்போது உங்களுக்கு வியாழ பகவான் தொழில் ஸ்தானத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய தொழிலே முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ண வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதிலே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே நீங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்குரியவர்கள் விரும்பி திருமணம் செய்வது கூட. ஆகவே அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இன்றைய நாளில் அதிக பண லாபம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமான நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவர்களுடைய இன்னல்களை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அவர்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சியாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மனைவி மக்களுடன் நீங்கள் சிறப்பாக இன்றைய நாளிலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வியாபாரம் செய்பவராக இருந்தால் எதிர்பார்க்காமல் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனைய துறைகளிலும் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது இடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே உங்களை நீங்கள் மட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். பண கஷ்டங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு வரலாம். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு மற்றவர்களுடைய உதவியை நாடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களும் உங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். சோர்ந்து விடாதீர்கள். எதையுமே மனதில் உறுதியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய தற்காப்பு நடவடிக்கையை நீங்கள் பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஆகவே நீங்கள் எதையும் கையற நிலையிலே விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அயராது பாடுபட்டால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாறும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கின்றது. உங்களுடைய தொழிற்பாடுகள், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தடைகள் ஏற்பட்டு சில கருமங்கள் விடுபட்டு இருக்கலாம், தடைபட்டு நிற்கலாம். அவைகளெல்லாம் இன்றைய நாளிலே நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே மிக அவதானமாக நீங்கள் செயற்பட்டு உங்களுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றி பெற்று லாபம் பெற்று உங்களுடைய குடும்பத்தாருடன் நீங்கள் இனிய ஒரு சந்தோஷமான மங்களகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மிக கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய ஏனைய தொழில் முயற்சியில் ஈடுபடுவோர் உங்களை மிகவும் கருவறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு.
சிலர் உங்களுக்கு முரணாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆகவே மிக கவனமாக இன்றைய நாளை நீங்கள் நகர்த்த வேண்டியுள்ளது. இன்றைய நாளிலே உங்களுடைய இலக்கும் உங்களுடைய திட்டமிடலும் உங்களுடைய நேரிய பார்வையிலே நேரடியாகவே இருக்க வேண்டும். அதனை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கட்டாயம் ஏற்படும். தடைகள் வரலாம், மனச்சோர்வு வரலாம், தளர்ந்து போகலாம். ஆனால் அவைகளை நிராகரித்து நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நீங்கள் நிமிர்ந்து நின்றால் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், அதிக லாபம் தரக்கூடிய நாள். உங்களுடைய திட்டமிடலுக்கு மேலதிகமாக நீங்கள் சிறப்பாக சில பொருள் லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வீட்டிலே பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ நீங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இன்றைய நாளிலே உண்டு. விட்டு போன உறவுகள் உங்களோட ஒட்டியோ உறவாடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய கர்மங்களுக்குள்ளே நீங்கள் தலையை நுழைத்து அதனால் அவமானப்பட்டு ஆத்திரப்பட்டு பகையிற்பட்டு நீங்கள் சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. உங்களுடைய உபதேசம் உங்களுடைய புத்திமதிகளை யாரும் கேட்பவராக இன்றைய நாளிலே இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றி உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் கண்ணாக இருங்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுடைய இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அந்த இலக்கு நிறைவேறல் உங்களுக்கு ஒரு தன்னிறைவு தரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தையும் தரும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல் மிகுந்த நாளாக இருந்தாலும் சிறப்பை தரும் நாளாகவும் உண்டு. துளாராசி அன்பர்களே, நேர்மையின் நிதானமும் உங்களுடன் குடிகொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் நன்மை தரும் விஷயங்களில், அதாவது நன்மை தரும் காரியங்களில் நீங்கள் ஈடுபடப் போகின்றீர்கள். மற்றவர்களுக்கு அதனால் நிறைந்த லாபமும் செல்வாக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் அது தன்னிறைவை தருவதாக அமையும். ஆகவே சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் நிறைய சாதிக்கப் போகின்றீர்கள். நிறைய கர்மங்களை ஆற்றி அதிலே வெற்றி காணப்போகின்றீர்கள். அந்த வெற்றியினூடாக அதிக பண லாபத்தை பெறப்போகின்றீர்கள். அதில் பண லாபத்தினூடாக உங்களுடைய குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றப் போகின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடினமான உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அகால போஷணங்கள், அதாவது நேரம் தவறி சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிறைந்த நோக்கோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அது கடினமான உடற்பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இருந்தாலும் உளவியல் ரீதியாக முடிவிலே நீங்கள் அதிக வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும். அதனால் லாபம் அடையக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சி மிகவும் உச்சகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது கடினமாக இருக்கும். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அடுத்தவருடைய உதவியை எதிர்பார்க்காதீர்கள். அவர்கள் உதவி செய்வார்கள், இதை முடிக்கலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள்தான் நிறைய பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. ஆகவே அடுத்தவரை எதிர்பார்க்காமல் உங்களுடைய கையை நம்பி நீங்கள் இன்றைய தொழிற்பாட்டை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதனால் நீங்கள் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிறரை நம்பி இருந்தால் ஏமாற்றம்தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீங்கள் பகை உணர்வு ஏற்படக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே அவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வலுவுக்கேற்ற திட்டமிடலை செய்து நீங்கள் உங்களுடைய கர்மத்தில் ஈடுபடுங்கள். அவை உங்களுக்கு நிறைவை தரும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் போராடி சாதிக்கக்கூடியது நிறைய உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு கர்மத்துக்கும் மிகுந்த பிரயாசப்பட்டு நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அது ஒரு போராட்டகளமாக இருக்கும். இதை எப்படி முடிக்கலாம் என்பதில் நீங்கள் தடுமாறுவீர்கள். ஆனால் அந்த தடுமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நேராக சிந்தியுங்கள்.
இலகுவாக இவ்வழியில் சென்றால் இதை செய்து முடிக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். ஆகவே அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு போதும் என்ற அளவுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான சில சாதனைகளை செய்யலாம். கும்பராசி அன்பர்களே, சாதிக்கப் போகின்றீர்கள். உடல் வலுவும் மனவலுவும் உங்களுக்கு அதிகமாக உண்டு. பிறருடைய உதவி இல்லாமலே நீங்கள் செயல்படக்கூடிய ஒருவர். நீங்கள் அப்படி ஒரு செயற்பாட்டில் இறங்கத்தான் போகிறீர்கள். அவை உங்களுக்கு பூரண திருப்தியையும் லாபத்தையும் தரத்தான் போகின்றன. அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன் இனிதே சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமாயில் அவைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உண்டு. தடைகள் ஏற்பட்டு சில கர்மங்கள் தடைபட்டிருந்தால் அவைகளும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இதனால் உங்களுக்கு மன திருப்தி போதுமென்ற அளவுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைய நாளிலே அதிக பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேறு இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது உங்களுக்கு வெற்றிகரமாக அதிகமான பண லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழில் முயற்சிகள், உங்களுடைய வருமானத்திற்குரிய வழிகள் இனிதே திறந்திருக்கும். ஆகவே பணலாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உடல் வலி வேதனைகள் இருக்கும். அவைகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விடயம் குறித்து பேசுவது வழமையாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினமும் நாங்கள் என்ன விடயம் குறித்து பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதாவது உலக குடிபெயர்ந்தோர் தினமாக இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது என்ன காரணத்துக்காக அனுஷ்டிக்கப்படுகின்றது என்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் எழுந்திருக்கும். பொதுவாக எல்லா தினங்களுமே ஐக்கிய நாடுகள் சபையால் பிரேரிக்கப்படுகின்ற அல்லது பரிந்துரைக்கப்படுகின்ற அல்லது அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்ற எல்லா தினங்களுமே ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக தர்ஷன். அதாவது உலக குடிபெயர்ந்தோர் தினம் ஏன் அனுஷ்டிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எங்களுடைய நாட்டிலிருந்தே வேறு வேறு தொழில்களுக்காக அல்லது நாட்டில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களினால் பிரச்சனைகளினால் வேறு வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தோர்களினுடைய அந்த வாழ்க்கை அங்கே அவர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது, அங்கே பிற நாடுகளுக்கு செல்லும் பொழுது வெளிநாடுகளில் இருந்து வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்களை அங்கே அடிமைகளாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு வன்முறைகள் இடம்பெறுகின்றது, துன்புறுத்தல்கள் இடம்பெறுகின்றது, பல அடக்குமுறைகள் அங்கே இடம்பெறுகின்றது. ஆகவே இவற்றை எல்லாமே மாற்ற வேண்டும். அதாவது தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற மக்களை அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய சொத்தாக அவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக குடிபெயர்ந்தோர் தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே ஒவ்வொரு நாட்டவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு விடயத்தை அவர்கள் பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள், ஏதோ ஒரு விடயத்தை அடைவதற்காக தான் எங்களுடைய நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களே எங்களுடைய நாட்டு மக்கள் போல், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் போல் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சொந்த நாடுகளில் இருந்து பிற நாடுகளுக்கு செல்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் தான் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒன்று வேலை வாய்ப்பிற்காக அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒன்று அந்த நாட்டிலே இடம்பெறக்கூடிய அனர்த்தங்களினால் அவர்கள் இடம்பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய யுத்தங்களினால், போர்களினால் அவர்கள் இடம்பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமில்லாமல் பல பேர் இப்பொழுதெல்லாம் திருமணமாகி வெளிநாடுகளுக்கு செல்வது, அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்களை திருமணம் செய்து அங்கேயே போய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு பல காரணங்களுக்காக வெளிநாடுகளை நோக்கி செல்பவர்கள் அங்கே இவ்வாறான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே சிந்திக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது, அவன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு என்ன, அவன் ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனாலும் கூட அந்தந்த இடத்தில் இருந்து பார்த்தால் தான் தெரியும் அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது என்று சொல்லி. தன்னுடைய சொந்த நாட்டில் இருப்பதை விட பிற நாட்டிற்கு சென்று அங்கே தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அங்கே
அங்கே நடத்தி செல்ல வேண்டியதாக இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பல இன்னல்களை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இங்கே இருந்து கொண்டு சாதாரணமாக சொல்லிவிடுவோம், அவன் வெளிநாட்டுக்கு போய் நல்லா தான் இருக்கிறான், வெளிநாட்டுக்கு அனுப்பினாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கும். ஆனால் அங்கே தன்னுடைய பிள்ளை போய் என்ன செய்கிறது என்பதை நாங்கள் இங்கிருந்து பார்க்க முடியாது. அப்படி அங்கே அவர்கள் கஷ்டப்படுகின்ற அந்த கஷ்டங்களை எங்களுக்கு அவர்கள் சொல்ல போவதும் இல்லை. சொல்லி எங்களை கஷ்டப்படுத்த வேண்டுமோ என்று சொல்லி அவர்கள் அந்த கஷ்டங்களையும் மறைத்து விடுவார்களாகவே அங்கே இருப்பவர்கள், அங்கே வேலை செய்பவர்களுக்கு தான் தெரியும் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவர்கள் நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவே ஒரு விடயத்தை நாங்கள் கதைப்பது என்பது இலகுவான விடயமாகும். ஆனால் அந்த விடயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்கி எங்களுக்கு அந்த விடயங்கள் நடைபெறும் பொழுதுதான், அதாவது காய்ச்சலும் தடிமலும் அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும் எங்களுக்கு இவ்வாறான கஷ்டங்கள், அதாவது பிறர் அனுபவிக்கும் பொழுதும் இவ்வாறு தானே அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பது எங்களுக்கும் புரியும் இல்லையா தர்ஷன்? நிச்சயமாக உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த குடிபெயர்வு என்கின்ற விடயம் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அதிகளவானவர்கள் இலங்கை தமிழர்கள் வேறு நாடுகளில் குடிபெயர்ந்திருக்கிறார்கள், வேறு பிரதேசங்களில் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். குடிபெயர்வு இலங்கை மக்களை பொறுத்தவரை, இலங்கை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் புதிதான ஒரு விடயம் அல்ல, அல்லது அறிந்திராத ஒரு விடயம் அல்ல. எல்லா காரணங்களுக்காகவும் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிகளவான மக்கள் குடிபெயர்ந்தது நாட்டில் இடம்பெற்ற அந்த போர்ச்சூழல் காரணமாக அதிகளவான மக்கள் அகதிகளாக குடிபெயர்ந்து வேறு நாடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், தங்கியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தொழில் முனைவோர் அதிகளவாக தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், வெளிநாடுகளை தேடி ஓடி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அசாதாரண சூழ்நிலைகள், குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தங்கள், ஒரு பிரதேசத்தை பொறுத்தவரையில் அதிகளவான இயற்கை அனர்த்தங்கள் அல்லது அதிகளவான ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் காரணிகளின் காரணமாக அவர்கள் வேறு ஒரு பிரதேசத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் அல்லது வேறு ஒரு நாட்டை தேடி அவர்கள் ஓடி இருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற வழியில் இவ்வாறான விடயங்கள் தான் அங்கே தாக்கம் செலுத்துகின்றது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்வதற்கான காரணங்கள் என்று பார்க்கின்ற வழியில் ஏற்கனவே கீர்த்தனா சொன்னது போலவே இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற அசாதாரண சூழல், அதாவது போர் சூழலாக இருக்கலாம், இவ்வாறான ஒரு சூழல் காரணமாக அவர்கள் வேறு நாட்டினை நாடி செல்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக அவர்கள் வெளியே செல்கின்றார்கள். தங்களுடைய நாட்டில் அதிகளவாக இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகளவாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதன் காரணமாக அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்ல கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர தொழிலை தேடி வேறு நாடுகளுக்கு செல்ல கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நாட்டில் தங்களுடைய வருமானம் போதாமையின் காரணமாக வெளிநாடுகளில் செல்வதன் மூலம் அங்கே தாங்கள் எங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது தவிர வேறு பல காரணிகள் இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த 3 காரணிகளையும் நாங்கள் பார்த்துவிடலாம். இதில் 3 காரணிகளையும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, குறிப்பாக இலங்கையை எடுத்துக்கொண்டால், தமிழர்களை எடுத்துக்கொண்டால் அதிகளவாக நாங்கள் பார்க்க வேண்டிய காரணம் இந்த நாட்டில் இடம்பெற்ற போர் சூழல், அசாதாரண சூழல் காரணமாக அதிகளவான மக்கள் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியிருக்கிறார்கள். இதில் இவர்கள் யுத்தம் ஆரம்பிப்பதிலிருந்து இற்றை வரையான காலப்பகுதியில் அதிகளவான மக்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு படகு மூலமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளில் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றவர்களில் பாதியளவு பேர் இன்று வரைக்கும் அங்கே தங்குவதற்கான அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனையவர்கள் எவ்வாறோ அந்த குடியுரிமையை பெற்றிருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கான அந்த குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இன்றும் அவர்கள் அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கையிலிருந்து, அதாவது தொப்புள் கொடி நாடு என்று சொல்வார்கள், தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி நாடு அல்லது இரண்டும் சகோதர நாடு, அதாவது குறிப்பாக தமிழ்நாடும் இலங்கை தீவும் வடபகுதியும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தீவுகள் அப்படின்றெல்லாம் சொல்வார்கள். அவ்வாறு இருக்கையில் இலங்கை தமிழர்கள் அங்கே சென்று இந்தியாவிலே சென்று தஞ்சம் புகுந்து அகதிகளாக தஞ்சம் புகுந்து இன்று வரையில் அவர்கள் அகதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய குடியுரிமை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இன்று வரைக்கும் முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேத்தனா, அவர்களுக்காக தனியான ஒரு இடம் அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் மாத்திரம்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தோடு ஒன்றிணைந்து கூட வாழ விடவில்லை என்பதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட சிக்கல்களை இன்றளவிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடிபெயர்ந்தோர்களை பொறுத்தவரையில். அதே நேரம் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த மன கவலைகளை பார்க்கின்ற வேளையில் இந்த ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. வைரமுத்துவின் வரிகளில் வெளிவந்த பனைமரக்காடே பறவைகள் கூடே
மறுமுறை ஒரு முறை பார்ப்போம். அதாவது குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாக அந்த பாடல் அமைந்திருந்தது. பனைமரக்காடு என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை சொல்வார்கள். இந்த பனைமரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போம். அதாவது ஊரை விட்டு போகின்றவர்களுக்கு தான் அந்த தெரியும் அந்த வலியின், அந்த ஊரினுடைய தன்மையின் வலிகள், அந்த வலிகள் வந்து அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஊரை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு தான் தெரியும். என்னதான் எங்களுக்கு எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை விடயங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் ஊரிலே எங்களுக்கென்றே இருக்கின்ற அந்த ஒற்றை வீட்டில், அந்த ஒற்றை குடிசையாக இருந்தாலும் அந்த வீட்டிலே வந்து தூங்குவது போல, அந்த வீட்டிலே ஒரு வேளை உணவு உண்பது போல எந்த ஒரு சந்தோஷம் வேறு எங்கும் கிடைத்து விடாது. நிச்சயமாக இன்று நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருப்பவர்களிடம் கேட்டால் கூட சொல்லுவார்கள், ஊரில் போய் ஒரு 2-3 நாட்களாக அது நின்று விட்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்வார்கள். வேலை காரணமாக, படிப்பு விஷயம் காரணமாக பல்வேறுபட்ட நாடுகளிலும் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விடயம், ஊரில் போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும், ஊரில் போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாகவே சொல்லுவாங்க. எல்லா குடிபெயர்ந்து இருக்கிறவங்களும் அல்லது தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களில் இருக்கிறவர்கள் எல்லோருடையுமே போய் கேட்டால் அவர்களுக்குள்ளே இந்த மனக்கவலை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும், உண்மையாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே நேரம் சொந்த கிராமங்களிலே உழைத்து சொந்த கிராமங்களிலே தங்களுடைய வாழ்வியலை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சொந்த ஊரில் இருக்கின்றேன் என்ற மிடுக்கோடும் திமிரோடும் அந்த சந்தோஷத்தோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடிபெயர்வு என்கின்ற வேளையிலே பல்வேறுபட்ட விடயங்களை பேசலாம், உள்ள குமுறல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பேச போகின்றோம். அதுக்கு முன்னால் இந்த வரலாறுகள் இருக்கிறது, வரலாறுகளில் தடம் பதித்தவர்கள் இருக்கிறது, வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது. இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே மீட்டி பார்ப்பது வழமையாக இருக்கிறது. இன்றைய நாளில் கடந்த காலங்களில் என்னென்ன விடயங்கள், என்னென்ன சம்பவங்கள், யார் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இந்த மண்ணை விட்டு நீங்கி இருக்கிறார்கள் என்பது குறித்து நாங்கள் ஒரு மீட்டி பார்ப்பது வழமையாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் பகுதி காத்திருக்கிறது, பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். ஆயிரத்து 878 ஆண்டின் இதே நாளில் அல்தானி குடும்பம் கட்டாரின் அரச குடும்பமாகியது. 1956 ஆண்டின் இதே நாளில் ஐநாவில் ஜப்பான் இணைந்தது. 1958 ஆண்டின் இதே நாளில் உலகின் முதலாவது தொலைத்தொடர்பு செய்மதி ப்ராஜெக்ட் ஸ்கோர் விண்வெளிக்கு ஏவப்பட்டது. ஈழத்தின் சைவ எழுச்சியாளர் ஆறுமுக நாவலர் 1822 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் ஜே தோம்சன் 1856 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். பாகிஸ்தானிய ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர் உஸ்மான் கவாஜா 1986 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். பிரான்சிய இயற்பியலாளர் லாமாக் 1829 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். மலேசிய காற்பந்து வீரர் ஆறுமுகம் 1988 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். செக் குடியரசின் முதலாவது அரசு தலைவர் வாக்லாவ் ஹவேல் 2011 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். வரலாறுகளின் பக்கங்களை அப்படியே புரட்டி பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் பகுதியினூடாக பல வரலாற்று சம்பவங்கள் இருக்கின்றது, வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை எல்லாமே நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவனுடைய கடமையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களினுடைய, அதாவது இலங்கை தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை அல்லது வரலாறுகளை நாங்கள் திருப்பி பார்த்தோமாக இருந்தால் அதிகமான வரலாறுகள் இந்த குடிபெயர்ந்தோர் தொடர்பாகவே அமைந்திருக்கும். ஆகவே எங்களுடைய நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து சென்றவர்கள் அநேகமானவர்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற அந்த யுத்த காலத்தின் போது கடல் மார்க்கமாகவும் சரி, ஆகாய மார்க்கமாகவும் சரி இடம்பெயர்ந்து சென்றவர்கள் அநேகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் கூட அவர்களினுடைய அந்த மொழி,
அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களினுடைய மொழியை வைத்து கண்டுகொள்ளலாம் அவர்கள் இலங்கை தமிழர்கள் என்று, அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் என்று அவர்களினுடைய மொழியை வைத்து கண்டுகொள்ளலாம். இதுவரையில் அவர்களுடைய மொழியில் மாற்றம் இருந்திருக்காது என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றதாகவே 2001ஆம் ஆண்டிலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதியானது இந்த உலக குடிபெயர்ந்தோர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே எந்த நாடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மக்களை தன்னுடைய சொத்தாக மதிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைய தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதாகவே 2012ஆம் ஆண்டு இலங்கையில் எடுக்கப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பின் படி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 20.4 மில்லியன் மக்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் இங்கே இப்பொழுது எங்களுடைய சனத்தொகையானது குறைந்து கொண்டு வருகின்றது. காரணம் ஒவ்வொரு நோய்கள் காரணமாகவும் சரி, இயற்கை அனர்த்தங்கள் காரணமாகவும் சரி, ஒவ்வொரு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. பல நாடுகளிலும் சனத்தொகையானது குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை குறித்து எங்களுடைய நாட்டையும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய நாட்டு மக்களின் சனத்தொகையும் கூட குறைந்து கொண்டுதான் செல்கின்றது. காரணம் இப்பொழுதெல்லாம் திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றது. காரணம் ஒன்று தொற்றாத நோய்கள் அல்லது தொற்றும் நோய்களாக இருக்கும், அல்லது இளம் சமுதாயங்கள் இப்பொழுது அழிந்து கொண்டு போகின்றது. காரணம் இந்த வீதி விபத்துகளாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான பல விடயங்கள் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சனத்தொகை குறைந்து கொண்டு செல்வதற்கு இவையும் ஒரு காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு காரணம் இந்த குடிபெயர்வு தான் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அதாவது இப்பொழுதெல்லாம் எங்களுடைய நாட்டில் கல்வியை கற்கின்ற மாணவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய நாட்டிலேயே உரிய வளங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த வளங்களூடாக அவர்களினுடைய படிப்பினை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய நாட்டிலிருந்தே பல வளங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை எங்கே கொண்டு போய் கழிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெளிநாடுகளில் தான். அதாவது எங்களுடைய நாட்டில் ஒருவேளை அவர்களினுடைய படிப்பிற்கான தகுந்த வேலை வாய்ப்பு அல்லது தகுந்த மரியாதை இல்லாமல் இருக்கிறதோ இன்னும் தெரியவில்லை. ஆனாலும் கூட இங்கே படித்த பல பட்டப்படிப்புகளை முடித்த மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று மேலும் படிக்க வேண்டும் அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்பதை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வெளிநாட்டு மோகம். அதாவது பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விடயம், தன்னுடைய பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டால் போதும் அப்படின்னு சொல்ற ஒரு சிந்தனை தான் எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. அதாவது தன்னுடைய பிள்ளை படிக்கிறானோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, ஆனாலும் கூட வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அல்லது என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிறர் கேட்கும் பொழுது நான் கூற வேண்டும் என்பதுதான் அனைத்து பெற்றோர்களினுடைய ஒரு சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றதாகவே ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை என்னுடைய சொந்த நாட்டில் அவன் கல்வியை கற்கின்றான், என்னுடைய நாட்டில் கற்றுவிட்டு அந்த பயனை ஏன் வேறொரு நாட்டில் கொண்டு போய் அவன் சேர்க்கின்றான் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு மாணவர்களும் சிந்திக்க வேண்டும். அநேகமான மாணவர்கள் இந்த வெளிநாட்டு மோகத்தை தான் விரும்புகிறார்கள். வெளிநாட்டில் சென்றுதான் நான் மேலதிக படிப்பினை மேற்கொள்ள வேண்டும் அல்லது வெளிநாட்டில் சென்றுதான் நான் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு மோகம் இருக்கின்றது. ஆனால் என்னதான் வெளிநாட்டில் சென்று நாங்கள் மேலதிக படிப்பினை எங்களுடைய பட்டப்படிப்பினை நாங்கள் மேற்கொண்டாலும் கூட அந்த பயனை எங்களுடைய சொந்த நாட்டில் நாங்கள் கொண்டு வந்து காட்டும் பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய நாட்டில் படித்து வளர்ந்ததற்கான அந்த நன்றி கடனை நாங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று எவ்வளவு விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம், எவ்வளவு வேலைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம், எவ்வளவு நிறைய அனுபவங்களை நாங்கள் பெற்றிருப்போம். ஆகவே எங்களுடைய நாட்டில் கொண்டு இப்பொழுதெல்லாம் வைத்தியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டிலே படித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்றுதான் வைத்தியங்களை மேற்கொள்கின்றார்கள், அவர்களுடைய வைத்தியங்களை. அதே போன்று ஏனைய துறைகளை பார்த்தோமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானத்துறையை எடுத்து பார்த்தோமாக இருந்தாலும் சரி, சயின்டிஸ்ட் இப்போ எங்களுடைய நாட்டிலே படித்துவிட்டு வெளிநாடுகளில் சென்றுதான் அவர்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே எங்களுடைய நாட்டிலே படித்துவிட்டு எங்களுடைய நாட்டுக்கு அந்த பயனை நாங்கள் கொடுக்கும் பொழுதுதான் எங்களுடைய நாட்டுக்கான நன்றி கடனை நாங்கள் தீர்க்க முடியும் என்பது மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா தர்ஷினி? நிச்சயமாக உண்மையான ஒரு விடயம் தான். அதாவது வெளிநாடுகளுக்கு பல்வேறுபட்ட அகச்சூழல் புறச்சூழல் காரணமாக வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு அப்பால் அவர்களை பற்றி பிறகு பேசலாம். அவர்களுக்கு அப்பால் இப்பொழுது இந்த வெளிநாட்டு மோகம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில் அதாவது ஆரம்பத்திலே அங்கே நாங்கள் சொன்னது போல பல்வேறுபட்ட காரணிகளால் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் பல வருடங்களாக இருந்தவர்கள் அவர்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்து பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து நாட்டை பிரிந்து வேறு ஒரு நாட்டில் அவர்களுக்கு யாரோ ஒருவருக்கு கீழ் அடிமைகளாக வேலை செய்து ஒரு அளவுக்கு ஒரு கட்டத்திற்கு வருகின்ற வேளையிலே
இவர்கள் இங்கே வளர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற இளம் சந்ததியினர் வந்து வளர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தெரியாத அவர்கள் பட்ட வெளிநாடுகளில் தங்களுடைய மாமன்மாரோ அல்லது அண்ணன்மாரோ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர்களுக்குடைய நோக்கமாக என்ன வருகின்றது என்று சொன்னால், நானும் வெளிநாடு சென்றால் இப்படி வந்து விடலாம், வெளிநாடு சென்றால் நான் கார் வாங்கி விடலாம், வெளிநாட்டில் நான் ஆடம்பரமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டிலிருந்து நான் இங்கே வந்து ஆடம்பரமாக சுத்தலாம் அப்படின்ற ஒரு விடயம் வந்து அவர்களுக்குள்ளே பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இப்போதைய இளைஞர்கள், குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில், வடக்கு மாகாணத்தை அதிகளவாக எடுத்துக்கொள்ளலாம், வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவாக இந்த வெளிநாட்டை விரும்புகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அதிகளவான இளைஞர்கள் இந்த வெளிநாட்டு மோகம் கொண்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். இவர்கள் ஒருபுறம் இருக்க இந்த யுவதிகளை பார்க்கின்ற வேளையில் வெளிநாட்டு மாப்பிள்ளைகளைத்தான் வேணும் என்கின்ற ஒரு அளவுக்கு இருப்பார்கள். அதாவது குறிப்பாக இப்பொழுதெல்லாம் அந்த பத்திரிகைகளில் விளம்பரம் பெறுகின்றது, இந்த மணமகள் தேவை மணமகன் தேவை என்று விளம்பரங்களை பார்க்கின்ற வேளையில் அதிகளவாக மணமகன் தேவை என்கின்ற பார்த்தால் அதில் வெளிநாடு மட்டும் என்கின்றதை வந்து அடிக்கோடிட்டு காட்டியிருப்பார்கள். அந்த அளவிற்கு இந்த வெளிநாட்டு மோகம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த பெண்களும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களும் சரி, அவர்கள் வந்து வெளிநாட்டு பையன்களைத்தான் தங்களுடைய மகளுக்கு அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்து வருகிறார்கள். எல்லோரையும் சொல்லவில்லை, இந்த ஒரு சிலரே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று பார்க்கின்ற வேளையில் தாங்கள் வசதியாக இருக்கின்ற வேணும், தாங்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக, அல்லது பிள்ளை நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அங்கே போய் அந்த பிள்ளை எந்த அளவிற்கு கஷ்டப்பட போகின்றது என்பது குறித்து அவர்கள் ஒரு கணமும் சிந்திக்கவில்லை, சிந்திக்க போவதும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு மோகம் என்பது கண்ணை மறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படி வெளிநாடுகளில் என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் வெளிநாடுகளில் உண்மையாகவே கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்களிடம் கேட்டால் தெரியும். அங்கேயும் போய் இந்த டொச்சு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறுபட்ட சட்டவிரோத செயல்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை தவிர்த்து உண்மையாகவே கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றவர்களை கேட்டால் வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். வெளிநாட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்வார்கள். அப்பவே எங்களுக்கு விளங்கி விட மாட்டதா, இதை விட நாங்கள் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு எங்களோட ஊர்லேயே உட்காந்துருக்கலாம் அல்லது எங்கள் ஊர்லேயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு உண்மையாகவே உரைக்கும். நாங்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்குள்ள தான் எங்களுக்கு இந்த விஷயம் உரைக்கும் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வெளிநாட்டு மோகம் என்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய கருத்தாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த வெளிநாட்டு மோகத்தின் காரணமாக பல்வேறுபட்ட சமூக பிறழ்வுகள், பல்வேறுபட்ட சமூக சீரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. தினமும் நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களூடாகவும் பல்வேறுபட்ட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் மாப்பிள்ளை பார்த்து விடுகிறார்கள், அங்கே பேசப்பட்டு விடுகிறது, அங்கே பேசப்பட்டு விடுத்து நிச்சயதார்த்தமும் நிறைவு பெற்று வருகிறது. அதன் பிறகு இங்கே பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவற்றை சொல்லுவதற்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லலாமோ என்கின்ற ஒரு விடயமும் எழுந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறான சமூக பிறழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வெளிநாட்டு மோகம் என்பது யாராலும் மறுக்க முடியாது. பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியில் இங்கிருந்து மக்கள், இங்கிருந்து இளைஞர்கள் அதிகளவாக பழைய காலகட்டங்களில் அல்லது குறிப்பாக 2000க்கு முற்பட்ட காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிகளவாக வெளிநாடுகளில் குடிபெயர்ந்தார்கள் என்றால் சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. இங்கே ஒரு உயிர் அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் வெளிநாடுகளில் தஞ்சம் கோரினார்கள். அவர்கள் ஆடம்பரத்தை நாடி செல்வர்கள். அவர்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் வெளிநாடுகளில் சென்றார்கள். இப்பொழுதெல்லாம் இந்த உழைக்க வேண்டும், நான் எப்படியாவது உழைச்சிடணும், வெளிநாடு போனால் உழைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டு பிள்ளையை கல்யாணம் கட்டி வச்சா நாங்களும் நல்லா இருக்கலாம், பிள்ளை நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ணமும் இந்த தோற்றமும் தான் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது தவிர நாங்கள் இந்த விடயத்தை தவிர இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கின்ற வேளையில் இந்த அகதிகளாக குடிபெயர்ந்தோர் இருக்கிறார்கள். நிச்சயமாகவே உலகத்திலே எங்கும் இந்த அகதிகளாக குடிபெயரக்கூடாது என்கின்ற ஒரு விடயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் படுகின்ற அந்த கஷ்டம் மன வலிமையும் சோதித்து விடுகிறது சில காலங்களில் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட அண்மையில் கூட ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருந்தது. வவுனியாவை சேர்ந்த 2 இளைஞர்கள் பிரான்ஸ் நாட்டிலே மரணித்திருந்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் வெளிநாடு செல்வதற்காக சென்று அங்கிருந்து ஒரு படகின் மூலம் இன்னொரு நாட்டிற்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு படகின் மூலம் செல்லுகின்ற பொழுது அந்த படகானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி அந்த வவுனியா இளைஞர்கள் இருவருமே உயிரிழந்திருந்தார்கள். இதையெல்லாம் எவ்வளவு ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது. அந்த 2 இளைஞர்களும் இன்று இலங்கையில் இருந்திருந்தார்கள் அல்லது தங்களுடைய சொந்த பிரதேசத்தில் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். குறுகிய காலகட்டத்தில் அவர்களுக்கான வேலையோ ஏதோ ஒன்று கிடைத்து விட்டிருக்கும். அந்த அளவிற்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த அகதிகளாக குடிபெயர்ந்தோர் என்பது குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதிலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறது. இங்கே இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய்க்குள்ள,
அதாவது அகதிகளாக சொந்த இடத்தை விட்டு சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு தஞ்சம் புகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய மனங்களையும் இந்த ஊரில் கலட்டி வைத்து விட்டு தான் செல்கின்றார்கள். வெறும் வெற்று பிணங்களாகத்தான் அங்கே செல்கின்றார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. தங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்காக அவர்கள் சென்றிருக்கலாம், தங்களுடைய எதிர்கால விடயங்களுக்காகத்தான் அவர்கள் சென்றிருப்பார்களே தவிர வேறு எந்த விடயத்திற்காகவும் தாங்கள் குறிப்பாக இந்த பெற்றோர்களை பார்க்கின்ற வழியில் தாங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக அங்கே செல்லவில்லை. தங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு வாழ வேண்டும், அவர்களை உயிரோடு வளர்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே செல்கின்றார்கள். அங்கே சென்று அவர்கள் படுகின்ற வேதனைகள் எல்லாம் சொல்லனா துன்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். வெள்ளப்பெருக்கு, இயற்கை அனர்த்தங்கள், இது போன்ற விடயங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் சில காலங்களில், அதாவது குறிப்பாக அண்மையில் கூட இந்த நிவர் புயல், அதுக்கு பிறகு வந்து இந்த புரேவி புயலின் காரணமாக யாழ் மாவட்டத்தில் அதிகளவானோர் இடம்பெயர்ந்து வந்தார்கள். இடம்பெயர்ந்து இடப்பெயர்வு முகாமில் அல்லது தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும். தங்களுடைய வீட்டை விட்டு இங்கே வேறு ஒரு இடங்களிலே வந்து இருக்கிறோமே என்ற ஒரு வலி வந்து அவர்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஒரு சாதாரண பிரிவுக்கு வீடுகளில் இருந்து தங்களுடைய சொந்த இடங்களில் இருந்து ஒரு சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் தனித்து இருக்கிறதுக்கு அவர்களுக்கு எவ்வளவு வேதனையும் எவ்வளவு கஷ்டமும் வருகின்றது என்றால், சொந்த நாட்டை விட்டு, சொந்த மக்களை விட்டு, சொந்த பிரதேசத்தை விட்டு, தான் விளையாடிய மண்ணை விட்டு, தான் உருண்டு பிறண்டு விளையாடிய மண்ணை விட்டு, தான் பார்த்து ரசித்த மரங்களையும் மலர்களையும் கடல்களையும் எல்லாவற்றையும் விட்டு வேறு நாட்டுக்கு சென்று அங்கு அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வலி, அந்த துன்பம், அந்த வேதனை எல்லாம் சொல்லா துன்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதே வேதனை வலிகளை இன்னும் எங்களுடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுக்கு வேறு எந்த நாட்டையும் நாங்கள் உதாரணம் சொல்ல வேண்டாம். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே அகதிகளாக இருக்கின்ற எங்கள் மக்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த குடிபெயர்வு என்கின்ற விடயத்தினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே கீர்த்தனா சொன்னது போலவே இந்த குடிபெயர்வு தினம் அல்லது உலக குடிபெயர்வு தினம் எதற்காக அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று சொன்னால் கூட, அந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கின்ற மக்கள் சொந்த நாட்டு மக்கள் போல நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பது ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தி இருந்தது. ஆனால் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இன்னும் எங்களுடைய மக்கள் அகதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை, பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்தியா, இலங்கையினுடைய உள்கட்சி விவகாரத்தில் கூட தலையிடுகின்ற அளவுக்கு வந்திருக்கிற இந்தியா, இந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில், அதாவது அகதிகளாக அங்கே போயிருக்கின்ற அந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் இதுவரையில் என்ன செய்தது என்கின்ற ஒரு கேள்வி வந்து எங்களிடத்தில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறுபட்ட சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுடன் கதைத்து பார்த்தால் தெரியும், அவர்கள் அனுபவிக்கின்ற வேதனை அவர்கள் கதைத்து பார்த்தால் தெரியும். அவர்கள் சரியான முறையில் வெளியில் செல்வதற்கு கூட பெரிய அளவில் சில முகாம்களில் சரிய அளவில் அனுமதி இல்லை. அவர்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்றால் அதுக்கான அனுமதிகள் எல்லாம் பெற்றுத்தான் அவர்கள் வெளியில் செல்ல வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில முகாம்களில் இன்று வரைக்கும் அதுதான் சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில முகாம்களில் அவர்கள் வெளியில் சென்று வேலை செய்துவிட்டு மீண்டும் அந்த முகாம்களுக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிர்களுக்காக, தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக உடைமைகளை விட்டு இங்கே இருந்து வேறு நாடு ஒன்றுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அங்கே சென்று இங்கே இருந்ததை விட அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்தில் இன்னும் ஒரு விடயம் ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த மலையக தமிழர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது. எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் மலையக தமிழர்கள் என்கின்ற ஒரு அந்த இனக்குழுக்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அவர்கள் இந்தியாவிலே இருந்து வரவழைக்கப்பட்டார்கள். ராமேஸ்வரம் ஊடாக அவர்கள் இங்கே இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். இங்கே இந்தியாவிலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் அந்த பிரதேசங்களிலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த பஞ்சத்தை பயன்படுத்தி கொண்ட வெள்ளையர்கள், குறிப்பாக பிரிட்டிஷ் காலத்தினுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் இந்த ஒரு தந்திரோபாயத்தை உபயோகிக்கிறார்கள். இங்கே உணவும் எல்லாமே கிடைக்கின்றது. மலையக பகுதிகளில் உணவு கிடைக்கிறது. குறிப்பாக மாசியும் சம்பளம், இங்கே தேங்காயும் இங்கே கிடக்கின்றது, வாருங்கள் நீங்கள் என்று சொல்லி அவர்களை இங்கே ஏமாற்றி அழைத்து வருகிறார்கள். ஏமாற்றி அழைத்து வந்து குதிரைகள் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட லயங்களை அவர்களுக்கு குடியிருப்பாக தருகிறார்கள். அந்த லயங்களில் தான் அவர்கள் குடியிருப்பு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அவர்கள் லயங்களில் குடியிருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த லயங்களில் அவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள். குடியேற்றப்பட்டு அவர்களுக்கான கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கான வாக்குரிமை மறுக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே கீர்த்தனா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது
பாடசாலை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பாடசாலைகளில் மலையக மாணவர்களுக்கு தரம் ஐந்தாம் தரம் மட்டும்தான் படிப்பிப்பார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் 6ஆம் தரத்துக்கு மேலே அவர்கள் படித்து விட்டார்கள் என்றால் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு விடுவார்கள், தாங்கள் சொல்வதை செய்ய மாட்டார்கள், தங்களுடைய தோட்ட வேலைக்கு ஆட்கள் இருக்காது என்ற காரணத்தினால் வெள்ளையர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை கையாண்டார்கள். எனவே அந்த பாடசாலைகளின் மூலமாக அந்த பிள்ளைகள் 5ஆம் ஆண்டு வரைக்கும் கல்வியை கேட்க வேண்டும், அதன் பிறகு தோட்ட வேலைகளில் ஈடுபடுவார்கள். இன்று வரைக்கும் அந்த காலத்தில் இருந்த பழையவர்களிடம் கேட்டால் சொல்வார்கள் அவர்கள் அனுபவித்த துன்பம் இன்று வரைக்கும் மலையக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அப்பொழுது எப்படி கொண்டு அவர்களை குடியேற்றினார்களோ அதே போலதான் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். நாங்கள் இந்த விடயத்தை மாறியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். அதாவது இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் மலையக தமிழர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டலாம். என்னென்று சொன்னால் இன்று வரைக்கும் அந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டத்திற்கு மத்தியிலும் சாதனை செய்ய வேண்டும் என்று சாதிப்புடன் துடித்துக் கொண்டிருக்கிற மலையக இளைஞர் யுவதிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். அவர்களிடத்தில் தெரியும், அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த வலிகளும் வேதனைகளும் அவர்களிடத்தில் இருக்கும், அவர்களுக்கு தெரியும் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் பேசலாம். அதுக்கு முன்னர் KV குணசேகரம் ஐயா காத்து கொண்டிருக்கிறாரு. எனக்கு நேரம் வந்துட்டு தாங்கோ, நான் குரல் சொல்லணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்காரு. எனவே குரல் சொல்லும் கதை பகுதி வருகிறது, பார்த்து விட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கிறேன். செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 42ஆம் அதிகாரமான கேள்வி என்ற அதிகாரத்தின் 2வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 2வது குரல் என்ன சொல்கின்றது என்றால், ஒரு மனிதனுக்கு செவிக்கு உணவு கிடைத்தால், அதாவது செவியின் உணவு என்றால் இன்னிசைகள், கச்சேரிகள், இனிமையான பாடல்கள், சிறுவர்களுடைய பேச்சுக்கள் அதுகளெல்லாம் கிடைச்சது என்றால் வயிற்றுக்கு உணவு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அந்த செவி உணவு வயிற்றை நிரப்பிவிடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போது பரமசிவம் அவர்கள் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் சிவன் கோயிலுக்கு வருவார். சிவன் கோயிலுக்கு வந்தால் கன நேரமாக தேவாரங்கள், திருவாசகம் எல்லாம் நல்ல இசையோடு பாடுவார். அவர் நல்ல இசையோடு பாட ஆங்கில ஆசிரியர் என்றாலும் இசையோடு பாடும் வல்லமை உள்ளவர். அப்போ அவரை கேட்டுக்கொண்டு பலர் நிற்பார்கள். அருமையாக பாடினீர்கள் என்று சொன்னால் அவர் சிரிப்பார். அப்போ அன்றைக்கு சிவன் கோயிலில் ஒரு பெரிய அபிஷேகம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இருந்து 2 வாத்தியங்கள், மேள வாத்தியம் 2 கோஷ்டி வந்திருந்தது. 2 கூட்டம் மேளம் வந்து அடித்தென்ற இனிமையான நாதஸ்வர இசை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. முன்பென்றால் அங்கு திருவிழா காலங்களில் ஏதாவது இசைக்கச்சேரி ஏதாவது நடந்தால் அவர் காலையில் வந்தார் என்றால் இசைக்கச்சேரி முடியும் வரை நிற்பார். சில நேரம் மாலை 4 மணிக்கு வந்தார் என்றால் இரவு உணவை உண்ணாமல் அந்த இசைக்கச்சேரி எல்லாம் பார்த்து கொண்டு இசைக்கச்சேரி முடியத்தான் போவார். சில நேரம் வீட்டார் என்ன இவர் சாப்பிடா வந்துட்டார் என்று போட்டு உணவு கொண்டு வந்தாலும் அவர் சாப்பிட மாட்டார். இசைக்கச்சேரி முடியத்தான் அதை பற்றி யோசிப்பார். அதால் அவற்ற பிள்ளைகள், மனைவி பிள்ளைகள் எல்லாம் உணவும் கொண்டு வரலை என்றால் அவர் உண்ண மாட்டார் என்று. அப்போ இப்போ அன்று பெரும் இசைக்கச்சேரி நடந்து கொண்டு, மேள வாத்திய கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. அயலூரில் உள்ளவர்கள் எத்தனை சனம் நிரம்பி வழிந்தது. அப்போ அப்படியான நேரத்தில் பரமசிவன் வந்து மெதுவாக, ஏனென்றால் மற்றவைக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது என்று மெதுவாக தேவார திருவாசகங்களை பாடி போட்டு கதிரேசனுக்கு வந்து சொன்னார், எனக்கு பசிக்குது, நான் போயிட்டு வரேன். அப்போ ஏதாவது சிறுவர்கள் பாடினாலே அதை ரசித்து சுவைத்து கேட்கிறவர், அதுக்கு எப்படி பாட வேணுமென்றெல்லாம் சொல்லி கொடுக்கின்ற பரமசிவம் ஆசிரியர் இன்றைக்கு பெரும் கோஷ்டி தமிழ்நாட்டில் இருந்தோண்டு வந்த கோஷ்டி இனிமையான இசை பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. இசையெல்லாம் பாய்ந்து கொண்டு இருக்குது. வீட்டிலே ஒரு தரம் இல்லை, எல்லாரும் வந்து அங்கே கூடியிருக்கிறார்கள். அயலூர்கள், அந்த அவர் வாழ்கிற ஊரை சுற்றி பல ஊர்கள் உள்ளன, எல்லாரும் வந்துட்டார்கள். ஆனால் பரமசிவத்துக்கு அங்கே இருக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதுவும் கேட்கவில்லை. அதனால் அவர் கதிரேசனுக்கு சொன்னார், நான் பசிக்குது சரியா, நான் போயிட்டு வரணுன்னு கேட்க கதிரேசன் நிமிந்து பார்த்தார். அவற்ற கண்கள் கலங்கி இருந்தன. அதால் கதிரேசனுக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது. அவருக்கு என்ன சொல்கிறது, எல்லா வைத்தியர்கிட்டையும் சென்று பார்த்தாயிட்டு, சோதனை செய்தாச்சு, எல்லாம் மருந்து வகை எல்லாம் எடுத்தாச்சு, திருத்த முடியாது, இவரை குணப்படுத்த முடியாது என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டார். அதனால் சிவனே என்று மனமுருக வேண்டினார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம்.
குரல் சொல்லும் கதை பகுதியினூடாக KV குணசேகரம் ஐயா அவர்கள் ஒரு 2 வரி குரலை அழகான கதை மூலம் அதுவும் எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்துணர்ந்த உதாரணங்களோடு எங்களுக்காக அழகாக சொல்லியிருந்தார், அழகாக விளங்கப்படுத்தியிருந்தார். ஆகவே குரல் சொல்லும் கதையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் உலக குடிபெயர்ந்தோர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே தர்ஷின் சொன்னது போல இந்த மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் பலவற்றை தர்ஷன் சொல்லியிருந்தார். அதே போலத்தான் இன்று வரைக்கும் அந்த மலையக மக்களினுடைய அன்றாட தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யப்படவில்லை. அன்றாட தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யும் விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அமையவில்லை என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த லயங்களில் இன்னமும் கூட மின்சார வசதிகள் இல்லாமலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நீர் வசதி இல்லாமலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மாத்திரம் அங்கே நீர் வரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரங்களில் அவர்கள் கொள்கலன்களில் அந்த நீரை தாங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல அங்கே மின்சார வசதிகள் இல்லை. அங்கே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களும் கூட மின்சார வசதி இல்லாமல் தங்களுடைய கல்வி நடவடிக்கையை முன்னெடுப்பதும் மிக பாரதூரமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற அந்த நேரத்திலும் கூட அவர்கள் நீண்ட தூரம் அவர்கள் நடந்து சென்றே அவர்கள் தங்களுடைய பாடசாலைகளை அடைய வேண்டியதாக இருக்கின்றதாகவே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால், அதாவது எல்லா வசதிகளோடையும் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய அத்தனை தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு அவர்கள் படும் கஷ்டங்களை வெறும் வாயால் மாத்திரமே எங்களால் சொல்லிவிட முடியும். ஆனால் அவர்களினுடைய இடத்திலிருந்து பார்த்தால்தான் தெரியும் அவர்களினுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி. ஆகவே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தம் அவர்கள் பிறிதொரு நாட்டுக்கு வந்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டில் வருகை தந்து தஞ்சம் புகுந்தவர்களுக்கு உரிய வசதி இன்னமும் செய்து கொடுக்கப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எங்களுக்கு நடந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். எல்லா வசதிகளுமே இருந்து கொண்டும் நாங்கள் இன்னமும் வசதிகளை தேடித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல வசதிகளை நாங்கள் அடைய வேண்டும், இன்னும் வசதியாக நான் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொருவருமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர எங்களுடைய வசதி கூட இல்லாமல், அடிப்படை வசதி கூட இல்லாமல் இன்னமும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னமும் அந்த சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அவர்கள் இன்னமும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லாமும் கிடைப்பதனாலோ என்னவோ எங்களுக்கு அவர்களினுடைய பிரச்சனைகள் இன்று வரை தெரியாமலே இருந்து விடுகின்றது என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயம் இல்லையா தர்ஷி? நிச்சயமாக அந்த கல்வி குறித்து பேசியிருந்தீர்கள். மலையக அந்த சிறுவர்களினுடைய கல்வி குறித்து பேசுகின்ற வேளையில் நான் ஒரு முறை அங்கே சென்றிருக்கின்ற வேளையிலே நான் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகாமையிலே ஒரு 13 வயது சிறுவன் ஒருவன் பாடசாலைக்கு செல்வதில்லை. அப்பொழுது நான் அவனை பிடித்து அந்த சிறுவனை பிடித்து நான் கேட்டு இருக்கின்றேன், ஏன் பாடசாலை செல்றேன் ஏன் போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவருடைய தமையன் அல்லது அவருடைய சகோதரியிடமும் நான் அந்த விடயத்தை கேட்டிருந்தேன். அப்ப அந்த சகோதரியினிடம் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இவருடைய மாமா ஒருவர் கொழும்புல வேலை செய்யறாராம். கொழும்புல வேலை செய்யறார். அவர் எப்பயாச்சும் இருந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது கொண்டாட்டங்கள், பண்டிகைகள் நாட்கள் நடக்கிற நேரம் தானே ஊருக்கு வருவார். அப்போ ஊருக்கு வரைக்குள்ள அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, கொழும்புல இருந்து ஊருக்கு வரமே, அப்போ கொஞ்சம் ஷூ போட்டு நல்ல உடுப்பெல்லாம் போட்டு தானே வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவர் வருவார். அதை பார்த்ததுல இருந்து அந்த சிறுவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தான் கல்வியை விட்டுட்டு தான் கொழும்பு போனேன் அப்படின்னு சொன்னா தான் இப்படி வந்துடலாம், இப்படி எங்களோட மாமா மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இதன் காரணமா அவர் பள்ளிக்கூடத்தால நிப்பாட்டிட்டார். இப்படியான பிரச்சனை அங்க நிறையவே இருக்குது. கித்தனா இப்போ நிறைய பள்ளிக்கூடத்துல பார்க்கின்ற வேளையில நிறைய ஆசிரியர்களோட நான் பேசியிருக்கிறேன். அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வாறான ஒரு பிரச்சனை அங்க இருக்குது. இது அந்த இளைஞர்களையும் தப்பில்லை. குறிப்பா இந்த கொழும்புல இருந்து அங்க வேலை நிமித்தமா இங்க எவ்வளவு நாளும் தங்கிட்டு அங்க போற இளைஞர்கள தப்பில்லை. என்னன்னு சொன்னா, அவங்க அவங்களோட தங்கட இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல குறிப்பாக மலையக இளைஞர்களை பார்க்கின்ற வேளையிலே கொழும்பு பிரதேசங்களில் அதிகளவாக இந்த உணவகங்களில் வேலை செய்வாங்க. இரவு 12, 1 மணி 2 மணி மட்டும் வேலை செய்வாங்க. மாடு மாதிரி உழைப்பாங்க. மாடு மாதிரி உழைச்சிட்டு காலையில் திருப்பி 5 மணிக்கோ 6 மணிக்கோ அந்த கடையை திறந்து அந்த நாள் முழுக்க அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு லீவுன்றதே இல்லாமல் இருக்கும். அந்த ஊருக்கு போகிற அந்த 3 நாள் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக அவங்க ஊருக்கு போய்க்கல அப்படி போகலாமே அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஊருக்கு வராங்க. இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கொழும்பு போனா இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம், அதாவது இப்படித்தான் அவங்க அந்த ஊர்ல இருக்கிற அந்த 3 நாளை மாதிரி தான் அவங்க கொழும்புல லைஃப்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க தவறா புரிஞ்சு கொள்றாங்க. இதன் காரணமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இளைஞர்களுக்கும் அந்த சிறார்களுக்கும் தங்களுடைய பள்ளி படிப்பை நிறுத்த வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. அதிகளவான பாடசாலை இடைவிலகல்கள் அவ்வாறான பிரதேசங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால்,
ஒரு நாட்டினுடைய எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்குமான அந்த விடயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாக கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போதைய அரசாங்கம் எல்லா விடயங்களையும் செய்து வருகின்றது என்பதும் ஒரு முனைப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இப்போ மலையகத்துக்கான பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்குவதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செயற்றிட்டங்களும் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. எனவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு பிரதேசங்களிலும் மலையக மக்கள், மலையக இளைஞர்கள், மலையக பிள்ளைகள் அதிகளவாக இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகி கொண்டிருக்கிறார்கள். துணைவேந்தர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களில் அந்த அசிஸ்டன்ட் லெக்சரர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாக வந்திருக்காங்க. இவ்வாறான பல்வேறுபட்ட சாதனைகளை அந்த மண்ணில் இருந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை வளர்த்து விட வேண்டிய கடமை எல்லா அரசாங்கங்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது மிகவும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த விடயத்தை இலங்கை அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே மலையக மக்களிடம் 2 நிமிடம் பேச்சு கொடுத்தால் தெரியும் அவர்கள் படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அதாவது ரொட்டி துண்டுகளைத்தான் அவர்கள் உணவாக அருந்திவிட்டு அந்த தேயிலை தோட்டங்களுக்குள் காய்ந்து கிடப்பார்கள். அட்டை கடிகளுக்கு மத்தியில் அந்த தேயிலை தோட்டங்களுக்கு கிடப்பார்கள். அவர்களுக்கான வருமானமாக நாளொன்றுக்கு குறைந்தது 700-800 ரூபாய் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 1000 ரூபாய்க்காக பல காலமாகவே கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொழிற்சங்கங்கள் இணங்கவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இனி வரும் காலங்களிலாவது அவர்களுக்கான அந்த 1000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் வேதிய உயர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. உரிய அதிகாரிகள் அதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குடிபெயர்ந்திருக்கிறவர்கள், வேலையின் நிமித்தம் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். வீட்டு பணிப்பெண்களாக, அலுவலக வேலையாட்களாக இங்கே இருந்து அதிகளவானோர் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணம், மலையக பகுதிகள், இந்த 2 பகுதிகளில் இருந்தும் அதிகளவான மக்கள், அதிகளவான பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழில் நிமித்தம் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே படுகின்ற துன்பங்களை எல்லாம் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். பல ஊடகங்கள் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவர்களே தங்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இங்கே இத்தனை ரூபாய் சம்பளத்திற்காக அவர்கள் இங்கே இருந்து அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அங்கே போனால் அவர்களுக்கான அந்த பேசப்பட்ட சம்பளம் என்பது கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு வீடுகளுக்கு செல்வதற்கான விடுமுறைகள் வழங்கப்படுவதில்லை. ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் அல்லது 9 மணித்தியாலம் வேலை என்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட 18 மணித்தியாலம் 19 மணித்தியாலம் வேலை செய்பவர்களும் வேலை வாங்கப்படுகிறார்கள் என்பதும் கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் பற்றி எங்கள் எல்லோருக்குமே தெரியும். அங்கே கடுமையான சட்டம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கடுமையான வெப்பம், பாலைவன நாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய நாடுகளில் போய் கஷ்டப்படுகின்ற எங்களுடைய பெண்களும் ஆண்களும் இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பேச்சு கொடுத்து பாருங்கள், சொந்த நாட்டினுடைய அருமை புரியும். அந்த குடிபெயர்ந்து இன்னொரு நாட்டில் இருக்கின்ற அந்த கவலை அவர்களுக்குத்தான் தெரிந்து கொண்டிருக்கும். வெறுமனே இங்கே இருந்து கொண்டு வெளிநாடுகளில் போய் நான் நுழைத்து விடலாம் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் நான் வேறு லெவல் ஆகிவிடுவேன் அப்படின்னு எல்லாம் சிந்திக்கிறவர்களுக்கு அந்த வழிகள் எல்லாம் தெரிந்திருக்க எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை. அவர்களிடத்தில் ஒரு நிமிடம் என்றாலும் நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்கள். அத்தனை விடயங்களையும் அவர்கள் எவ்வாறு சொல்வார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய கண்கள் அல்லது நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு பிழையான முடிவு என்பது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் குடிபெயர்ந்து, அதாவது வேலையின் நிமித்தம் வெளிநாடுகளில் குடிபெயர்ந்து விடுகிறார்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி. அவர்களுக்கு இங்கே பிள்ளைகள் இருக்கிறது. அந்த பிள்ளைகளை பராமரித்துக் கொள்வதற்காக அவர்கள் சில நேரங்களில் தங்களுடைய தாய் தந்தையரிடம் விட்டு செல்கிறார்கள். சில நேரங்களில் யாரும் இல்லாமல் விட்டு செல்கிறார்கள். ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளையை நம்பி விட்டு செல்கிறார்கள். இவ்வாறு விட்டு செல்கின்ற வேளையிலே அந்த பிள்ளைகள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டுக்கு வேலைகளுக்காக செல்கின்றவர்களினுடைய பிள்ளைகளும் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக நாங்கள் பத்திரிகைகளில் ஊடகங்கள் வாயிலாக கேட்கின்ற விடயமாக இருக்கிறது. இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது மிகுந்த ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவ்வாறான துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான முறையில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சரியான முறையில் அதாவது சமூகத்திற்கு ஏற்றவர் போல் வளர்வதற்கான சந்தர்ப்பத்தை எல்லாம் அவர்கள் தவறவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். சரியான முறையில் அன்னை தந்தையினுடைய பாசம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாங்கள் இது குறித்தும் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய நாடுகளில் நாங்கள் எந்த அளவிற்கு ஒரு விடயத்தை செய்து அதிலிருந்து முன்னேற வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர வெளிநாடுகளுக்கு சென்று நான் உழைக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு சென்று சில விஷயங்களை செய்ய
செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சற்று அதை யோசிப்பதற்கு முன்னர் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய பிள்ளைகள் குறித்தும் நாங்கள் யோசிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் பேசலாம். அதற்கு முன்னர் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது மிகுந்த இதான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வளமையாகவே வணக்கம் கேபிட்டலினூடாக ஆரோக்கிய வாழ்வு பகுதியை கொண்டு வருவது வளமை. அதே போல ஆரோக்கிய வாழ்வு பகுதி காத்திருக்கிறது. பார்த்துவிட தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கேபிட்டல் தொலைக்காட்சியூடாக சித்த வைத்தியத்தில் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் கடந்த பதிவில் கூட பார்த்திருந்தோம், எண்ணெய் குளியல் அனைவரும் குளிக்கக்கூடியது. குறிப்பாக சிறு பிள்ளைகள் அது நல்லெண்ணெயில் செய்கின்றதை பார்த்தோம். இன்று குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு நமது பாரம்பரிய சித்த வைத்தியத்தில் கூறப்பட்டுள்ள இந்த கிரந்தி எண்ணெய் சம்பந்தமாக பார்ப்போம். கிரந்தி எண்ணெய் என்றால் என்னது கூறுவதால், பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கடிசோரை கிரந்தியல் தலையிலே ஃபங்கஸ் படிக்கின்ற செயற்பாடுகள் காணப்படுகின்றன. எனவே அந்த கிரந்தியை அகற்றுவதற்காக தயாரிக்கப்படுகின்ற எண்ணெய், நல்லெண்ணெயில் செய்யப்படுகின்ற எண்ணெயை தான் கிரந்தி எண்ணெய் என்று கூறுவோம். அந்த கிரந்தி எண்ணெயும் நான் ஏற்கனவே கூறியது போல் காலை வெயில் தான், அதை ஒவ்வொரு நாளும் அதாவது எண்ணெய் குளியல் வந்து கிழமையில் ஒரு நாள் தான் செய்ய வேண்டும் என்று கூறினேன். இது வந்து ஒவ்வொரு நாளுமே ஒன்று நாளைக்கு நாங்கள் செய்யலாம். காலை 8 மணிக்கு முன்னும் இளம்பெயில் தான் உடலுக்கு நல்ல என்று சொல்லுவார்கள். விட்டமின் ஏயும் அதிகமாக கிடைக்கப்படுகின்ற கூறுவார்கள். எனவே அந்த எண்ணெயை நாங்கள் அதிகாலையிலே போட்டு, இந்த ஓலப்பாய் தான் முக்காலத்திலே பயன்படுத்தப்பட்டது. இப்போது இதெல்லாம் பனை வளங்களும் அறிய கொண்டு வருகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளை பின்பற்றுவதற்கு தாய் தந்தையர்களே வீட்டில் இருப்பதில்லை. முதியோர் இல்லம் காணப்பட்ட நிலை போய் இன்று குழந்தை பராமரிப்பு நிலையங்களும் ஏற்பட்டுவிட்டால் இதெல்லாம் பின்பற்றப்படுவதில்லை. எனவே இந்த ஒரு ஓலைப்பாயை நாங்கள் விரித்து விட்டு அந்த பிள்ளைகளை படுக்க வைத்து விட்டு நான் கூறியது போன்று எண்ணெயை உடல் முழுவதும், அதாவது தலைப்பகுதியிலிருந்து காது பகுதி, கை அக்குள் பகுதி, தொப்புள் பகுதி, முழங்கால் சிரட்டைகள், கால் நகக்கங்களை பூசிவிட்டு பின்பு உடல் முழுவதும் முள்ளந்தண்டு சகலதும் பூசிவிட்டு ஓலைப்பாயிலே போடுகின்ற பொழுது ஓலையினுடைய தன்மையும் பிள்ளைகளுடைய சூட்டைகளுக்கு கூடியதாக இருக்கின்றது. இந்த எண்ணெயும் பிள்ளைக்கு ஒரு போசனை புஷ்டியாக ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது. உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது. அதேபோல் பிள்ளைக்கு மலம் கழிக்கின்ற செயற்பாடு என்று குறைவாக பலரும் காணப்படுகின்ற அவர்கள் போய் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்க இலகுவாக இந்த கிரந்தி எண்ணெயே கண்ணில் நாக்கிலே பிரட்டுகின்ற பொழுது அது மலம் இலகுவாக செல்லுகின்றது. அதுபோல் சளி காணப்படுகின்ற பொழுதும் அந்த நாவிலே தடவுகின்ற பொழுது இலகுவாக அந்த மலத்தினூடாக சளி வெளியேற்றுகின்ற தன்மை காணப்படுகின்றது. அதுபோல் நல்லெண்ணெய் காணப்படுவதால் இது கண்ணுடைய பார்வையை அதிகரிப்பதாக காணப்படுகின்றது. இன்று கூட அந்த சிலரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. இப்போ நான் கூறிவிட்டால் போல் நீங்கள் அதை செய்யக்கூடாது, இப்போ உடல் தட்பவெப்பநிலையை காணப்படுகின்ற எங்களுடைய நாடு இலங்கையிலே இந்த எண்ணெய் குளியல் அல்லது இந்த கிரந்தி எண்ணெய் பாவனை வந்து சிறப்பாக மேற்கொள்ளலாம். ஆனால் மேலத்தைய நாடுகளில் அவர்களுடைய குளிர்கால நிலை, எனவே அதையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு சித்த வைத்தியரிடம், சரியான ஒரு சித்த வைத்தியரிடம் அணுகி அது தொடர்பாக ஒரு ஆலோசனையை பெற்ற பின்பு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் குளியல் செய்கின்றவர்கள் சிறப்பாக இருக்கும். இந்த எண்ணெய் குளியல் செய்த பின்பு சிறிது நேரம் வெயில் விட வேண்டும். அப்போதுதான் சூரியன் சக்தி விட்டமின் ஏயினால் அந்த பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும். என்ற இன்று பல பிள்ளைகள் ஆரோக்கியமற்றவர்களாக காணப்படுகிறார்கள், அல்லது ஒரு துடியாட்டம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள், அல்லது முந்தைய காலத்தில் காணப்பட்ட சிறந்த நுண்ணறிவு திறன் அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். என்றால் இந்த சரியான பாரம்பரியமான முறைகள் எல்லாம் நாங்கள் பின்பற்றாமல் மறந்து விட்டதால், அல்லது இது அழிந்து விட்டதால் தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதேபோல்தான் இந்த வசம்பு துண்டு என்று சொல்வார்கள். வசம்பை பொதுவாக நாங்கள் பிள்ளை வளர்ப்பான் என்று கூறுவோம். ஒரு சிறு பிள்ளை எவ்வாறு வளர்க்கிறோமோ அதேபோல் மெதுமெதுவாக பல சிறு பிள்ளைகள் வைத்தியத்துக்கு உதவுவதால் பிள்ளை வளர்ப்பான் என்று கூறுகின்றோம். நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கருங்காலை கட்டையை எவ்வாறு அவர்கள் வாய்களில் வைத்து கடிக்கின்ற பொழுது பல்லு உறுதியாக வரும். தற்காலத்திலாம் பொம்மைகள், பிளாஸ்டிக்காலான பொம்மைகளை தான் கொடுக்கணும். அதெல்லாம் முற்றாக தற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவை தவிர இதுதான் நமது பாரம்பரியமாக பின்பற்றப்பட்ட முறைகள். எனவே இந்த வசம்பை நாங்கள் சிறு துண்டாக உடைத்து இவர்களுடைய இடக்கையிலே கட்டுகின்ற பொழுது பிள்ளை அதை கடித்து கொண்டு கேட்க பல்லு வளர்ச்சி விரைவாக வருகின்றது. அதுபோல் இந்த பேச்சு திறமை என்ற கணவர் என்ற தாய் தந்தையர்கள் வேலைக்கு செல்வதால் பிள்ளை தனியாக இருக்கின்றது, அல்லது குழந்தை பராமரிப்பு நிலை இருக்கின்றதால் 3 வயதாகி கூடியும் கதைக்காத நிலை காணப்படுகின்றது. ஆனாலும் ஆரோக்கியமான பிள்ளை என்றால் 8ஆம் மாதத்திலேயே 2 லட்சம் வரைக்குமான சொற்களை அறிந்து சிறு சிறு வசனங்களை பேசக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வசம்பை நாங்கள் மேல்தோலை சீவிட்டு அடுப்பிலே எரித்து கரியாக்கிவிட்டு பின்பு பொடியப்படுத்த வேண்டும். அந்த பொடியை தேனிலே குழைத்து நாவலே
வீட்டிலே ஒவ்வொரு நாளும் தடவி வருகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய சிறந்த பேச்சாற்றல் நாவின் வன்மை ஏற்படும். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது வைத்திய நிரோஷ். வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உடல் முதலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தால் மாத்திரமே எங்களுடைய உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய மனது திடமானதாக அமைத்து கொடுக்கும் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஆரோக்கியமான விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக ஆரோக்கிய வாழ்வு பகுதியை உங்களுக்காக தந்திருந்தோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் மேற்கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களை கடந்து செல்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இன்றைய தினமானது நாங்கள் குடிபெயர்ந்த ஒரு தினமாக நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அங்கே பிற நாடுகளுக்கு சென்றவர்களினுடைய கஷ்டங்களை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அதாவது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனால் அங்கே வந்து அவர்கள் 10 வருடமோ அல்லது 15 வருடமோ கழித்து அவர்களுக்கண்டு ஒரு வாரிசு அவர்களுக்கண்டு பிள்ளைகள் வந்தவுடனே சரி பெற்றோரை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எங்களுடைய நாட்டுக்கு வரும் பொழுது நாட்டுக்கு வர்றாங்க. எங்களுடைய அதாவது பெற்றோர்கள் வந்து ஆசையோடு இருப்பாங்க. என்னுடைய பேரப்பிள்ளை வருது, பேரன் வர்றான், பேத்தி வர்றாள் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருப்பாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து ஆங்கிலத்தில் தான் அவர்கள் கதைக்கக்கூடியவாறு இருக்கும். எங்களுடைய தமிழ் இலங்கையில் அதாவது இலங்கையிலே வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழ் நாட்டவர்கள் இங்கே இருந்து போய்விட்டு அங்கே அவர்கள் ஆங்கிலம் கற்று அதாவது அங்கே அவர்கள் அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோரும் கூட ஆங்கிலத்தில் தான் அந்த பிள்ளைகளுடன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தம் காரணமாகவே அந்த பிள்ளைகளும் அங்கே ஆங்கிலத்தையே பழகிக் கொள்கின்றது, ஆங்கில பாடசாலைகளில் கல்வி கற்கின்றது. ஆகவே தமிழ் என்பதை நாங்கள் இங்கே வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய உறவினர்களுடன் அவர்கள் கதைக்கின்ற ஒவ்வொரு விடயமும் ஆங்கிலத்தில் தான் அவர்கள் கதைக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஏதும் பதிலளிக்க வேண்டுமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் அங்கே பதிலளிக்க வேண்டுமாகவே இங்கே ஆசைகளோடும் பெரிய பெரிய கனவுகளோடும் தங்களுடைய பேர்களையோ அல்லது பேத்திகளையோ வந்து அவர்கள் காண்பதற்காக இங்கே இருக்கும் பொழுது அந்த காலத்திலெல்லாம் அவ்வளவாக பெருசாக படித்திருக்க மாட்டார்கள். ஆகவே தமிழ் நாங்கள் தமிழில் பேசினா தான் எல்லாருக்குமே வந்து புரியும். ஆங்கிலம் அப்படின்றது வந்து பெரும்பாலும் யாருமே படித்திருக்க மாட்டார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் தங்களுடைய சொந்த பேத்தி பேரனுடன் அளவலாவே கொஞ்சிக்குழாவ அவர்களுக்கு அங்கே மொழி பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு எல்லாமே காரணம் இந்த வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டிற்கு குடிபெயர்ந்தவர்கள் அங்கே இருக்கின்ற அந்த சூழல், அங்கே அவர்களுக்கு அங்கே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த மொழியானது மிகவும் அத்தியாவசியம். அது மாத்திரமில்லாமல் அங்கே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும், ஆங்கிலத்தில் தான் தங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சொந்த நாடு என்று நாங்கள் வரும் பொழுது இங்கே வந்து எங்களுடைய சொந்த மொழியை பேசுவதற்கு எங்களால் தெரியாமல் இருக்கின்றது, முடியாமல் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. வெளிநாட்டவர்களும் கூட இங்கே வந்து வெளிநாட்டை பிறப்பிடமாக கொண்டவர்களும் கூட இங்கே வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவங்களினுடைய மொழியை வந்து அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எனக்கு தமிழ் தெரியாது என்பதை வெட்கமில்லாமல் கூறுவார்கள் தவிர என்னுடைய சொந்த மொழியில் தான் நான் கதைப்பேன், எனக்கு ஆங்கிலம் மாத்திரம்தான் தெரியும் அப்படின்றத சொல்ல எப்பொழுதுமே வந்து வெக்கப்பட மாட்டார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொல்றதை வந்து வெக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்றதுக்கு கூட ஒரு அவமானமான ஒரு விடயமாக நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எல்லாமே வந்து தமிழை விடுத்து ஆங்கிலம் கற்க வேண்டும். பிற டியூட்டரியோ சரி கிளாஸ்லையோ சரி அவங்க டியூஷன்ஸ்ல போய் ஆங்கில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பணம் கொடுத்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த வெளிநாட்டு மோகம். 4 பேருக்கு மத்தியில சமூகத்தில் நாங்கள் ஆங்கிலத்தில் பேசினோமாக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நல்லவர்களாக திகழலாம் அல்லது ஒரு மரியாதையுடையவர்களாக திகழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய அந்த சிந்தனையும் அந்த மோகமும் அந்த ஆங்கிலத்தை நோக்கியதாகவே அமைந்திருக்கின்றதாகவே எங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மொழிகளையும் அறிந்திருக்கத்தான் வேண்டும். அதற்காக எங்களுடைய மொழிகளை நாங்கள் மறப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக கருதப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றதாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய சொந்த மொழியை மறந்துவிட்டு அதை மறக்கடித்துவிட்டு நாங்கள் அங்கே சென்று வெளிநாட்டு மோகத்தினால் வெளிநாட்டவர்களினுடைய மொழியை கற்றுக்கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லையா தர்ஷியா? நிச்சயமாக உண்மையான விடயம் தான் கீர்த்தனா. அதாவது வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து ஆங்கிலம் பேசுபவர்களை கூட நாங்கள் மன்னித்து விடலாம். ஆனால் இங்கேயே இருந்து கொண்டு எங்களுக்கு முற்றுமுழுதாக தமிழ் பிரதேசங்களில் அல்லது தமிழர் சார்ந்த பிரதேசங்களில் அழகு தமிழ் கொஞ்சி விளையாடுகின்ற எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து கொண்டு எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது.
இதையெல்லாம் இது ஒரு பெருமை அல்ல, இது ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம், இது ஒரு கேவலப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு நாட்டவரும், அதாவது ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய மொழியை மாத்திரம்தான் முதன்மை மொழியாக பேசுவார்கள். எங்கே வந்தாலும் எங்களுக்கு இந்த மொழி தெரியாது, என்னுடைய நாட்டு மொழியில் நான் பேசுகின்றேன் என்ற ஒரு விடயத்தை தான் சொல்வார்கள். அவர்கள் கற்பதற்காக முயற்சிப்பார்களே தவிர என்னுடைய மொழியை எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எப்பொழுது உங்களுடைய மொழியை நீ பேச மறுக்கிறாயோ அல்லது பேசுவதற்கு நீ வெட்கப்படுகிறாயோ அப்பொழுதே அந்த இனக்குழுவில் இருந்து, அந்த மொழி குழுமத்தில் இருந்து, அந்த மொழியினுடைய தொன்மை, அதனுடைய பண்பாடுகள், அதனுடைய விழுமியங்கள், அதனுடைய கலாச்சாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீ அற்றுப்போகின்றாய் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. குறிப்பாக அதுவும் இந்த தமிழை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ ஆண்டுகள் தொன்மையான தமிழாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய தமிழை பேசுவது உனக்கு வெட்கமாக இருந்தால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இப்படியான சில விஷயங்கள் சில பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்களை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும். எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இப்படியானவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிரிப்பு வரும். இப்படியானவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவற்றை விடுத்து நாங்கள் தமிழ் மொழியை பேசுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்த வேண்டும். உங்களுக்கு ஆங்கிலம் அறிவு இருக்கட்டும், அது வேறு. ஆனால் தமிழ் மொழியை பேச வேண்டும் என்பது தமிழராக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை. தமிழ் தான் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் தமிழராக அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள், தமிழாக அடையாளப்படுத்துகிறீர்கள். தமிழுக்கு நாங்கள் தான் அடையாளம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த குடிபெயர்ந்தவர்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளிலும் இலங்கை தமிழர்கள் குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அகதிகளாக குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாற்றமில்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல வேறு வேறு காரணங்களுக்காக குடியமர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த குடியேறி இருக்கிறவர்கள் அகதிகளாக இருக்கலாம் சரி, தொழில் சார்ந்து இருக்கலாம் சரி, வேறு சில காரணங்களுக்காக அவர்கள் அங்கே குடியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான உரிமைகளை அந்த நாட்டு அரசாங்கங்கள் நிச்சயமாக முன்வந்து வழங்க வேண்டும் என்பது, அந்த நாட்டினுடைய மக்களைப் போல அவர்களையும் பார்க்க வேண்டும் என்பது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த உலக குடிபெயர்வு நாள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த விடயத்தையும் நாங்களும் வலியுறுத்தி கொண்டு அனைத்து மக்களும் இந்த உலகத்து மக்கள் தான், எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிற மக்களும் எங்களுடைய நாட்டு மக்களைப் போலவே நாங்கள் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இவ்வளவு நேரமும் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருக்கின்றோம். அத்தனை விடயங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் திருப்தியாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தோடு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் என்றும் உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டு. நான் என்றும் அன்புடன் உங்கள் கீர்த்தனா சிவகுமாரன். வணக்கம். வணக்கம்.